நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மாமியாரின் தொண்டை குழியில் கத்தியால் காட்டுமிராண்டித்தனமாக குத்திய மருமகன். அதிக ரத்தம் வெளியேறி உயிரிழந்த மாமியார். அடுத்த சில மணி நேரத்தில் மருமகனை மடக்கி பிடித்த போலீஸ். மாமியாரின் தொண்டை குழியில் கத்தியால் குத்தி கொலை செய்யும் அளவுக்கு மருமகனுக்கு என்ன வெறி? பின்னணி என்ன? மதிய நேரம் மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகன், உங்களால தான் எங்க வீட்டுல தினமும் சண்டையா இருக்கு, நீங்க தான் என்னுடைய மனைவிய ஆட்டி வைக்கிறீங்கன்னு சண்டை போட்டிருக்கான். பேசாம இடத்த காலி பண்ணு, நீ என்ன கத்துனாலும் என் பொண்ணை உன் கூட அனுப்ப முடியாதுன்னு மாமியார் சொன்னதும் மருமகனுக்கு கோபம் சுருன்னு தலைக்கு ஏறி இருக்குது. அப்போ பக்கத்துல கிடந்த கத்தியை எடுத்து மாமியார் தொண்டையிலேயே ஆக்ரோஷமா குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் மருமகன். அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தொண்டையில கத்தி சுருகுனபடி வலியால துடிச்சிட்டு இருந்த மாமியாரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சுத்திட்டு இருந்த மருமகனை மடக்கி பிடிச்சு கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் மாமியார் மேல மருமகனுக்கு இருந்த கொலை வெறிக்கான காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்குது. தேனி குள்ளப்ப கவுண்டன் பட்டியில உள்ள கொடியரசன் பூங்கொடி தம்பதியுடைய மகள் நித்யாவை காமைய நாயக்கன் பட்டியை சேர்ந்த சுருளி கடந்த சில வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒழுங்கா வேலைக்கு போகாம தினமும் மது போதையிலேயே வீட்டுக்கு வந்திருக்காரு சுருளி. வேலை வெட்டிக்கு போகலன்னா உங்களோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு அடிக்கடி கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க நித்யா. அந்த நேரத்துல எல்லாம் இனிமே நான் ஒழுங்கா வேலைக்கு போறேன், மது குடிக்கவே மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்து கெஞ்சி கூத்தாடி மனைவியை அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா சொன்ன வார்த்தையை 2 நாள் கூட காப்பாத்தாம திரும்பவும் மது போதையில தான் வீட்டுக்கு வந்திருக்காரு சுருளி. அதனால வழக்கம் போல கோபத்துல அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நித்யா. 15 நாளைக்கு மேல அம்மா வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க. கணவர் ஃபோன் பண்ணினாலும் இனி உங்களோட வாழ விருப்பம் இல்ல, வரவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நித்யா. ஊர்ல உள்ள சில பெண்களோட சேர்ந்து ஏலக்காய் தோட்டத்துக்கு நித்யா வேலைக்கு போயிட்டாங்க. அதனால நித்யாவோட தாய் பூங்கொடி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. மதியம் 2 மணிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்த சுருளி, என் மனைவிய என்னோட அனுப்பி வைங்க, இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேலை வெட்டிக்கு போகாம குடியோட குடித்தனம் நடத்துற நீ ஒரு நாளும் திருந்தவே மாட்ட. என் பொண்ணு உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், இங்க இருந்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க பூங்கொடி. அதனால கடுப்பான சுருளி பக்கத்துல கிடந்த கத்தியை எடுத்து மாமியாருடைய தொண்டை குழியிலேயே குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடியிருக்கான். கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பூங்கொடி சிகிச்சை பலன் அளிக்காம உயிரிழந்துட்டாங்க. மாமியாரை கொலை செஞ்சுட்டு கூடலூர்ல சுத்திட்டு இருந்த மருமகன் சுருளிய கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க காவல்துறையினர். நள்ளிரவில் வீட்டின் கதவை தட்டிய கும்பல். கமுக்கமாக சென்று கதவை திறந்துவிட்ட பெண். ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மனைவி. உடல்நலம் பாதிக்கப்பட்டு கணவர் இறந்து விட்டதாக கூறி பக்கா ஆக்டிங். தந்தையை கொன்றவர்களை அடையாளம் காட்டிய 9 வயது மகன். மனைவியே ஆள் வைத்து கணவனை கொன்றது ஏன்? நடந்தது என்ன? இரவு சாப்பிட்டு தூங்குன கணவர் காலையில எழுந்திருக்கவே இல்லை. தூக்கத்திலேயே உயிரிழந்துட்டாருன்னு மனைவி அனிதா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க.
வாழ வேண்டிய வயசுல மான்சிங் உயிரிழந்ததை நினைச்சு மொத்த உறவுகளும் துடிதுடிச்சு போய் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் உயிரிழந்த மான்சிங்கோட சகோதரர் கப்பார் கண்ணுக்கு தன் அண்ணன் உடம்புல அங்கங்க காயங்கள் இருக்கிறது தென்பட்டிருக்குது. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட கப்பார் தன்னுடைய அண்ணன் மரணத்துல மர்மம் இருக்கிறதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சடலத்தை புதைக்கவோ எரிக்கிறதுக்கோ முன்னாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணுங்கிறதுக்காக போலீஸ் வேகமா சம்பவ இடத்துக்கு போனாங்க. உண்மையிலேயே உங்க கணவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு போலீஸ் மான்சிங்கோட மனைவி அனிதா கிட்ட விசாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அனிதாவுடைய 9 வயசு மகன், சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான், எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுப்பான்னு போலீஸ்காரங்க சொன்னதும் அந்த சிறுவன் சொன்ன விஷயத்தை கேட்டு மொத்த குடும்பமும் ஆடி போயிருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் நகர் கெர்லி பகுதியை சேர்ந்தவரு வீரு என்ற மான்சிங். அங்க உள்ள பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த இவருக்கும் அனிதாவுக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 9 வயசுல ஒரு மகன் இருக்கான். அனிதா தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே சின்ன அளவுல மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காங்க. தெரு தெருவா போய் உணவுப் பொருள் விற்பனை செஞ்சிட்டு இருந்த காசிராம் அனிதா கடை நடத்திட்டு வர ஏரியாவுக்கு போயிருக்கான். அப்போ 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறின உறவா மாறியிருக்கு. மான்சிங் வேலைக்கு போன நேரம் பார்த்து காசிராம் அடிக்கடி அனிதாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். இதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மான்சிங் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான மான்சிங் தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் அனிதா தன்னுடைய தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன் இஷ்டத்துக்கு பண்றியான்னு மான்சிங் அனிதாவை அடிச்சிருக்காரு. இனிமே நீ கடைக்கே போக வேண்டாம், கடையை வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டுருவோம்னு சொன்னதோட மனைவியுடைய செல்போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. மான்சிங் இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சதால கடுப்பான அனிதா தன்னுடைய காதலன் காசிராம் கூட சேர்ந்து கணவனை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 2 பேரும் கூட்டு சேர்ந்து கூலிப்படைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. பிளான் படி நைட்டு 12 மணிக்கு காசிராம் கூலிப்படைய சேர்ந்த 4 பேரை அனிதா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். காசிராம் கதவை லைட்டா தட்டுனதும் சுதாரிச்சுக்கிட்ட அனிதா மெதுவா போய் கதவை திறந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காசிராமும் கூலிப்படைய சேர்ந்த 4 பேரும் சேர்ந்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த மான்சிங்க கம்பு கட்டையாலேயே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூலிப்படைய சேர்ந்த 4 பேரும் மான்சிங்கோட கை கால்களை இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. காசிராம் வீட்டுல இருந்த தலையணையை எடுத்து மான்சிங்கோட முகத்துல அமுக்கி துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். இது எல்லாத்தையும் கட்டிலுக்கு பக்கத்திலேயே நின்னு அனிதா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த மொத்த சம்பவத்தையும் மான்சிங் அனிதா தம்பதியுடைய 9 வயது மகன் பார்த்துட்டு இருந்த விஷயம் அங்க உள்ள யாருக்குமே தெரியல. காசிராம் வீட்டு கதவை தட்டின சத்தம் கேட்டு சிறுவன் கண்முழிச்சு பார்த்திருக்கான். அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனதால காசிராம மட்டும் அந்த சிறுவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன் கூட இருந்த 4 பேரும் யாருன்னு சிறுவனுக்கு தெரியல. அந்த கும்பல் கையில கம்பு கட்டையோட வந்ததை பார்த்து பயந்து போன சிறுவன் கண்ணை மூடி தூங்குற மாதிரியே நடிச்சு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருந்திருக்கான். அப்போ தன்னுடைய அப்பாவை அந்த கும்பல் கொன்னதை கண் கூடா பார்த்து சிறுவன் துடிதுடிச்சு போயிருக்கான். ஆனா கத்துனாலோ முழிச்சிருக்கம்னு தெரிஞ்சாலோ நம்மளையும் கொன்றுவாங்கன்னு பயந்து அந்த சிறுவன் கமுக்கமா இருந்து போலீஸ் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் காசிராம் கூட வந்த கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பார்த்தாங்க. அது மட்டுமில்ல, சம்பவம் நடந்த நேரத்தில் மான்சிங் வீட்டில் பதிவாகி இருந்த செல்போன் சிக்னலை வச்சும் கொலையாளிகளை தேடினாங்க. அதன் அடிப்படையில் அனிதா, காசிராம் அப்புறம் கூலிப்படைய சேர்ந்த பிரிஜேஸ் ஆகிய 3 பேரை கைது செஞ்சிருக்கிற போலீஸ் மேலும் 3 பேரை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. தகாத உறவுனால நடக்கிற கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வர நிலையில கணவன மகன் கண் முன்னாடியே தாயும் கள்ளக்காதலனும் சேர்ந்து கொன்ன சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மனைவியுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த புது மாப்பிள்ளை
புது மாப்பிள்ளையை அடித்து தள்ளிவிட்டு மனைவியை காரில் கடத்தி சென்ற கும்பல். என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் பதற்றத்தில் காவல் நிலையம் படியேறிய இளைஞர். போலீஸ் நடத்திய விசாரணையில் தலைகீழாக மாறிய வழக்கு. நடந்தது என்ன? மனைவியை கூட்டிட்டு மறு வீட்டுக்காக மாமியார் வீட்டுல பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு புது மாப்பிள்ளை. பின் சீட்ல உட்கார்ந்திருந்த மனைவி சுபலட்சுமி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு கார் பைக் மேல மோதிர மாறி வந்து நின்னு இருக்கு. மின்னல் வேகத்துல வந்த காரை பார்த்து பதறி போன இளைஞர் பைக்கை சடன் பிரேக் போட்டு நிறுத்தி இருக்காரு. அப்போ கார்ல இருந்து இறங்கின 4 பேர் கொண்ட கும்பல் வந்த வேகத்துல அந்த இளைஞரை அடிச்சு போட்டுட்டு அவருடைய மனைவியை கார்ல கடத்திட்டு போயிருக்காங்க. கல்யாணமாகி முழுசா 1 மாசம் கூட ஆகலையே, அதுக்குள்ள யாரோ என் மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்களேன்னு நேரா திருமங்கலம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஷயத்த சொல்லியிருக்காரு. இளம்பெண் கடத்தல் கேஸ்னு தெரிஞ்சதும் போலீஸும் வேகமா தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. ஆனா போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கடத்தல் கேஸ் இல்ல, காதல் கேஸுங்கிறது. மதுரை திருமங்கலத்தில் இருந்து விமான நிலையத்துக்கு போற வழியில இருக்கிற விடத்தகுளம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 28 வயசு இளைஞருக்கும் மதுரை திருமங்கலம் பகுதியை சேர்ந்த 21 வயசான வெங்கடேஸ்வரின்ற சுபலட்சுமிக்கும் கடந்த மே 20ஆம் தேதி இரு வீட்டு பெற்றோர் முன்னிலையில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு முழுசா 1 மாசம் கூட முடியாத நிலையில ஜூன் 16ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு கணவன் மனைவி இருவரும் விடத்தகுளத்துல இருந்து சுபலட்சுமி வீட்டுக்கு பைக்ல கிளம்பி இருக்காங்க. விடத்தகுளம் திருமங்கலம் ரோட்ல போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு கார் எதிரில மோதிர மாறி வந்து நின்னு இருக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே கார்ல இருந்து இறங்கின கும்பல் அந்த இளைஞரை அடிச்சு போட்டுட்டு சுபலட்சுமிய கார்ல ஏத்திக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சு இளம் பெண்ணை கடத்திட்டு போன காருடைய நம்பரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு விசாரிச்சப்போ சுபலட்சுமியை கடத்திட்டு போனது அவங்களுடைய எக்ஸ் லவ்வர் ரமேஷ் தாங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்தடுத்த விசாரணையில இந்த மொத்த சம்பவத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்ததே சுபலட்சுமி தான் தெரிய வந்திருக்கு. சுபலட்சுமியும் ரமேஷும் கடந்த சில ஆண்டுகளாவே ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய காதல் விவகாரம் சுபலட்சுமியுடைய வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால பெண் வீட்டார் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சுபலட்சுமி எவ்வளவோ போராடி பார்த்தும் அவங்க அப்பாவும் அம்மாவும் மனம் இறங்கி வரவே இல்லை. அதோட சுபலட்சுமிய விடத்தகுளம் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் தன்னுடைய காதலன் ரமேஷை மறக்க முடியாம அந்த இளம்பெண் தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. கல்யாண வாழ்க்கைய முழுசா வாழ முடியாம இருந்த சுபலட்சுமி தன்னுடைய காதலன் ரமேஷ் கிட்ட சொல்லி தன்னை கடத்துறதுக்கு தானே மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க. கணவர் கூட வீட்டுல இருந்து கிளம்பும் போது கரெக்டா காதலனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பிளான் படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு ரமேஷ் தன்னுடைய கூட்டாளிகளோட வந்து இளைஞரை அடிச்சு தள்ளிட்டு சுபலட்சுமிய கடத்திட்டு போற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுபலட்சுமி யார் கூட வாழ விருப்பப்படுறாங்களோ அவங்க கூடவே வாழட்டும்னு சொல்லிட்டு அவங்க கணவர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷிங்கிற இளைஞரை கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே மனைவி சோனம் தன்னுடைய காதலன் கூட சேர்ந்து கொன்னு வீசின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நல்ல வேளை சுபலட்சுமி கடத்தல் நாடகத்தோட நிறுத்திக்கிட்டாங்க. மேகாலயா சம்பவம் மாதிரி எங்க பிள்ளைய கொல்லாம விட்டதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான்னு பெருமூச்சு விடுறாங்க அந்த இளைஞருடைய உறவினர்கள். மகளுடைய விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணி வச்ச பெற்றோர்கள்னாலையும் விருப்பமே இல்லாம கழுத்தை நீட்டின சுபலட்சுமினாலையும் இப்போ கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கிறது எந்த தப்புமே பண்ணாத அந்த அப்பாவி இளைஞர் தான்.
விருப்பம் இல்லாதவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா வாழ்வாங்கன்னு யோசிக்காம பெத்தவங்க பண்ற தப்பு தான் பல குற்ற சம்பவங்களுக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி தங்களுடைய விருப்பத்தை பெற்றோர்கள் கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லாம அவங்க சொல்றாங்களேன்னு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் முன்னாள் காதலன் கூடவோ காதலி கூடவோ பேசி பழகிக்கிட்டு இருக்கிறதும் மிகப்பெரிய துரோகம். இந்த 2 விஷயத்தையும் பெத்தவங்களும் பிள்ளைகளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேலாவது நடக்காம இருக்கும். மூன்று பேருக்குள் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் மனைவியின் மூக்கை காட்டுமிராண்டி போல் கடித்து துப்பிய கணவன். மனைவியின் மூக்கை கணவன் கடித்து துப்பியது ஏன்? மனைவிக்கும் கணவனுக்கும் என்ன பிரச்சனை? பின்னணியில் யார்? மூக்குல இருந்து ரத்தம் வழிய ஒரு இளம் பெண்ணை தூக்கிக்கிட்டு சிலர் ஹாஸ்பிட்டலுக்கு அறக்க பறக்க ஓடி வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஏன் மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு டாக்டர்கள் கேட்டப்போ கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதனால மனைவியுடைய மூக்க கணவர் கடிச்சு குதறிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து போலீஸுக்கு தகவல் போயிருக்குது. அடுத்து நேர்ல வந்து அந்த இளம் பெண் கிட்டையும் அவருடைய கணவர் கிட்டையும் விசாரிச்சப்பதான் உண்மை என்னங்கிறது தெரிய வந்திருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் பகுதியில் உள்ள ராம் கிலாவனோட 25 வயசான மனைவி அடிக்கடி செல்போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்நேரமும் கால் வெயிட்டிங், வாட்ஸ்அப்ல ஆன்லைன், செல்போனே கதின்னு மனைவி இருந்ததால கணவனுக்கு கோபம் வந்திருக்குது. யார்கிட்ட தான் பேசுவ, யார்கிட்ட தான் சேட் பண்ணுவன்னு கேட்டப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசக்கூடாதா, அதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையான்னு கத்தி இருக்காங்க மனைவி. அதனால கணவனும் சில நாள் கண்டுக்கல. ஆனா மனைவியுடைய செல்போன் பேச்சு இன்னும் அதிகமாயிக்கிட்டே போயிருக்குது. ரகசியமா மனைவியுடைய செல்போனை அலசி ஆராய்ஞ்சிருக்காரு ராம் கிலாவன். அதுல மனைவி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இளைஞரை கல்யாணத்துக்கு முன்னால காதலிச்சதும் கல்யாணமான பிறகும் அந்த காதலை கைவிடாம தொடர்ந்து வளர்த்துட்டு வந்ததும் தெரிஞ்சிருக்கு. கால் ஹிஸ்டரி, காதல் மொழி பேசின SMS எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சியான ராம் கிலாவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு காதல் இருந்திருக்கும், அது சகஜம்தான். ஆனா கல்யாணம் ஆன பிறகு கணவனுக்கு தெரியாம பேசுறதும் பழகிறதும் சரியில்லைன்னு கண்டிச்சிருக்காரு. ஆனா கணவனுடைய அறிவுரை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு தன்னுடைய காதலர் கூட பேசுறது, நேர்ல போய் சந்திக்கிறது, தனிமையில இருக்கிறதுன்னு மனைவியுடைய சேட்டை அதிகமாகி இருக்கு. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கு ஷாப்பிங் போறதா சொல்லிட்டு காதலனை பார்க்க போயிருக்காங்க ராம் கிலாவனுடைய மனைவிய சைலண்டா பின்தொடர்ந்து போயிருக்காரு ராம் கிலாவன். தன்னுடைய காதலன் வீட்டுக்கு போன இளம்பெண் அந்த இளைஞரோட தனிமையில இருந்திருக்காங்க. அதை பார்த்த ராம் கிலாவன் மனைவியுடைய கள்ளக்காதலன் வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டிருக்காரு. ராம் கிலாவன், அவருடைய மனைவியுடைய கள்ளக்காதலன் 3 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி இருக்கு. அப்போ ஆத்திரம் அடைஞ்ச ராம் கிலாவன் மனைவியுடைய மூக்க கண்ணா பின்னான்னு கடிச்சிருக்காரு. அதுல மூக்கு சிதைஞ்சு ரத்தம் கொட்டி இருக்கு. வலி தாங்க முடியாம அலறின ராம் கிலாவனுடைய மனைவிய அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்குது. அடுத்து ராம் கிலாவனை கைது செஞ்ச போலீசார் அவருடைய மனைவி கிட்டையும் கள்ளக்காதலன் கிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. டீக்கடை வைத்து பிழைப்பு நடத்தி வந்த இளம் தம்பதி டீ குடிக்க வருவது போல் வந்து அத்துமீறிய நபர். கணவர் இல்லாத நேரம் பார்த்து இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. தட்டி கேட்ட கணவர் மீது டீக்கடையில் இருந்த கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய கொடூரம். இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததோடு தட்டி கேட்ட கணவரை கொல்ல பார்த்த கொடூரன் சிக்கினானா? நடந்தது என்ன?
வடை போடுறதுக்காக தகன்னு எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த எண்ணெயை டீக்கடை ஓனர் மேல தூக்கி ஊத்திட்டு ஒருத்தன் பக்கத்துல உள்ள காட்டு பகுதிக்கு தலை தெறிக்க ஓடியிருக்கான். வழியால துடிச்சிட்டு இருந்த டீக்கடை ஓனரை அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் மீட்டு ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன போலீஸ் டீக்கடை ஓனர் கிட்டையும் அவருடைய மனைவி கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் டீக்கடை ஓனர் மேல கொதிக்கிற எண்ணெயை ஊத்துனது யாரு, எதுக்காக எண்ணெயை ஊத்துனாருங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்கு. கன்னியாகுமரி தடிக்காரன் கோணம் இந்திரா நகர்ல வசிச்சிட்டு வர வினு டீக்கடை நடத்திட்டு இருக்காரு. அதே ஊர்ல இருக்கிற கூலி தொழிலாளி விஜய் ஆனந்த் வினுவுடைய கடைக்கு டீ குடிக்க வர்றது வழக்கம். அப்போ கடையில வினுவுடைய மனைவி மட்டும் இருந்தா இரட்டை அர்த்தத்துல பேசுறது, தவறான நோக்கத்துல பாக்குறதுன்னு விஜய் ஆனந்துடைய நடவடிக்கையே சரியில்லாம இருந்திருக்குது. அதை கவனிச்ச வினுவுடைய மனைவி விஜய் ஆனந்த் பத்தி கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே ஊர்க்காரர், அதனால கண்டிச்சு விடுவோம்னு நினைச்ச வினு என் மனைவி கிட்ட தவறான நோக்கத்துல பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும், மறுபடியும் தகாத முறையில நடந்துகிட்டா என்ன வேணாலும் செய்வன்னு விஜய் ஆனந்துக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு. அப்போ வினுவோட மனைவிய பார்த்து கோபமா முறைச்சிருக்காரு விஜய் ஆனந்த். இதுக்கு மத்தியில வினுவோட கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கான் விஜய் ஆனந்த். கடையில வினுவுடைய மனைவி மட்டும் இருந்திருக்காங்க. வினு பக்கத்துல உள்ள உறவினர் வீட்டுக்கு போனதா தெரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் ஆனந்த் கடைக்குள்ள புகுந்து வினுவுடைய மனைவி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான். அப்போ அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த வினு விஜய் ஆனந்த் கிட்ட உன்னை இனி சும்மாவே விடமாட்டேன், போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு கடுப்பான விஜய் ஆனந்த் வடை போடுறதுக்காக அடுப்புல கொதிச்சிட்டு இருந்த எண்ணெயை தூக்கி வினு மேல ஊத்தி இருக்கான். அதை தடுக்க முயற்சி செஞ்ச வினுவுடைய மனைவி மேலையும் கொதிக்கிற எண்ணெய் தெரிச்சிருக்கு. காயமடைஞ்ச கணவன் மனைவி 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காங்க. கொதிக்கிற எண்ணெயை ஊத்திட்டு சிட்டா பறந்து போன விஜய் ஆனந்த கொஞ்ச நேரத்திலேயே கைது பண்ணிட்டாங்க காவல்துறையினர். சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞர் திடீரென குறுக்கே புகுந்த 3 பேர். இளைஞரிடம் வாக்குவாதம் செய்ததோடு திடீரென கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தி கொன்ற கொடூரம். இரத்தவரி ஆட்டம் ஆடிய அந்த 2 பெண்களும் ஒரு இளைஞரும் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? வயசு இளைஞர் ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு இளைஞர் 2 பெண்கள் மொத்தம் 3 பேர் சேர்ந்து அவர்கிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. ரோட்ல போற வர்றவங்க பார்த்து தகராற விலக்கிவிட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 3 பேரும் சேர்ந்து தகராற தடுக்க வந்தவங்களை விரட்டி விட்டுருக்காங்க. வாக்குவாதம் தான் பண்றாங்கன்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த இளைஞரை சரமாரியா குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் குத்துயிரும் குலையுருமா கிடந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அந்த இளைஞர் உயிர் பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இளைஞருடைய பர்ஸ்ல இருந்த ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸை வச்சு அவரு மைசூரு டவுன் சாந்தி நகரை சேர்ந்த சாகிப்ங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்க உறவினர்களுக்கு தகவல் சொன்னாங்க. உறவினர்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாகிப்புடைய சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. இதுக்கிடையில சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சாகிப்ப அந்த 3 பேரும் சேர்ந்து தாக்குன சிசிடிவி காட்சியை போலீஸ் கைப்பற்றிட்டாங்க. அந்த சிசிடிவி காட்சிகளை சாகிப்புடைய உறவினர்கள் கிட்ட காட்டி அந்த 3 பேரும் யாரு, அவங்க எதுக்கு சாகிப்ப குத்தி கொலை பண்ணணும், உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு விசாரணை நடத்தினாங்க. அப்பதான் போலீஸுக்கு இருந்த எல்லா சந்தேகமும் கிளியர் ஆகியிருக்கு. சாகிப்பும் அவருடைய தாய் மாமாவும் ரொம்ப நெருக்கமா பழகி இருக்காங்க. 2 பேரும் எந்த நேரமும் ஒன்னாவே தான் இருப்பாங்களாம்.
ஆனா தாய் மாமாவுக்கு கல்யாணமாகி சபானா பானுங்கிற மனைவியும் ஆர்பித்துங்கிற மகனும் ஆல்பியாங்கிற மகளும் இருக்காங்க. இதுக்கிடையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சாகிப்புடைய தாய் மாமாவுக்கும் அவங்க மனைவியான சபானா பானுவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. பிள்ளைகள் 2 பேரும் தாய் சபானா பானு கூட இருக்காங்க. சாகிப் தன்னுடைய தாய் மாமா கிட்ட பேசி அத்தை கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த தாய் மாமா என்ன வேண்டாம்னு சொல்லி போனவங்க கிட்ட போய் என்னால கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தாய் மாமாவோட ஆசைப்படி மைசூருவை சேர்ந்த ஒரு பொண்ணை பார்த்து சாகிப் தன்னுடைய தாய் மாமாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே சபானா பானுவுக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னுடைய கணவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சது சாகிப் தான் தெரிஞ்சு பயங்கரமா கோபப்பட்டிருக்காங்க. சாகிப் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்தப்போ சபானா பானு, அவங்களுடைய மகன் ஆர்பித், மகள் ஆல்பியா ஆகிய 3 பேரும் சேர்ந்து சாகிப் கிட்ட தகராறு பண்ணியிருக்காங்க. உன் மாமனுக்கு 45 வயசு மேலாகுது, இப்ப போய் 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, எங்க குடும்பத்தை நிரந்தரமா பிரிக்க பாக்குறியான்னு கேட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போ என் மாமா விருப்பப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சாகிப்பும் பதிலுக்கு கோபமா பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போய் அந்த 3 பேரும் சேர்ந்து சாகிப்ப கத்தியால சரமாரியா குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. கத்தி குத்துல பலத்த காயமடைஞ்ச சாகிப் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாரு. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில விசாரணை நடத்தின போலீஸ் சாகிப்ப குத்தி கொன்ன சபானா பானு, ஆர்பித், ஆல்பியான்னு மொத்தம் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு